இங்கும் அங்கும் எங்கெங்கும் ஏஐ என்று சொல்லக்கூடிய செயற்கை நுண்ணறிவு. இது உலகமெங்கும் கடந்த 2 வருடங்களாகவே செயற்கை நுண்ணறிவு மற்றும் அதனுடைய இம்பேக்ட் என்று சொல்லக்கூடிய பாதிப்புகள், தாக்கங்களை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நம்மை அறியாமலே நாம் செயற்கை நுண்ணறிவை நிறைய விஷயங்களில் பயன்படுத்த தொடங்கிவிட்டோம். நீங்கள் எந்த வேலையில் இருந்தாலும், ப்ரோக்ராமராக இருந்தால் கோடிங்கில் ஹெல்ப் செய்கிறது, ரைட்டராக இருந்தால் உங்களுக்கு கண்டென்ட் எழுதி தருகிறது. நிறைய பிரெயின் ஸ்டாமிங்க்கு ரொம்ப நீங்கள் பேசுவதற்கு நண்பன் போல் நீங்கள் ஏஐ யூஸ் பண்ணி கொண்டால் கண்டிப்பாக அது உங்களுக்கு நிறைய ஐடியாக்கள், வித்தியாசமான தீர்வுகள், உங்கள் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் உங்களுடைய ஒரு அனைத்து அறிவையும் அது பயன்படுத்தி அது தருகின்ற ChatGPT யூஸ் பண்ணி பாருங்கள். அது தருகின்ற பதில்கள் எல்லாம் உங்களை ஆச்சரியப்பட வைக்கும். இப்படி ஏஐ எங்கெங்கும் இங்கும் அங்கும் எங்கும் வியாபித்து கொண்டிருக்கிறது. உங்களுடைய தொழிலை, வேலையை அது பறிக்கப் போவதில்லை. அதற்கு பதிலாக அதை என்ஹான்ஸ் பண்ண, அதை மேம்படுத்தத்தான் போகிறது. நீங்கள் உங்களுடைய துறை எதுவாக இருந்தாலும், உங்களுடைய தொழில் எதுவாக இருந்தாலும், நீங்கள் அதில் அந்த ப்ராசஸில் நீங்கள் பல வருடம் அனுபவம் பெற்றிருக்கிறீர்கள். அந்த ப்ராசஸ் உங்களுக்கு தான் தெரியும். அந்த ப்ராசஸை எப்படி ஏஐ டூல்ஸ் கொண்டு நீங்கள் மேம்படுத்துவது என்று கற்றுக்கொண்டு விட்டீர்கள் என்றால் உங்களை அடித்துக்கொள்ள ஆளே கிடையாது. உங்கள் திறமை இன்னும் மேம்படும், இன்னும் உங்களுடைய வருமானங்கள் மேம்படும். இதற்கு பல சாட்சிகள் இருக்கிறது. பல சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. ஒரு பெரிய புரட்சியே நடந்து கொண்டிருக்கிறது. எனவே உங்களுடைய திறமை வலுவாக இருந்தால் கண்டிப்பாக ஏஐ உங்களுக்கு உங்களுடைய அடுத்த லெவலுக்கு, வேறு லெவலுக்கு கொண்டு செல்லக்கூடிய வகையில்தான் இருக்கும். எனவே உங்கள் திறமையை நன்றாக வளர்த்து கொண்டே இருங்கள். அதோடு ஏஐ பயன்படுத்த கற்றுக்கொள்ளுங்கள். கண்டிப்பாக சிறப்பாக செய்ய முடியும் உங்களால்.